வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய சேமலைக்கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்துல கடந்த நவம்பர் 29ஆம் தேதி தெய்வசிகாமணி, அலமேலு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் நள்ளிரவில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் 14 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்நிலையில அந்த பகுதியில கொலை நடந்த சம்பவம் அரங்கேறிய பகுதியில 14 நாட்களாக சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல்கள் போன்றவற்றை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு எந்த ஒரு துப்பும் தொடங்காததால் போலீசார் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் முடியாமல் திணறி வருகின்றனர். இந்நிலையில புலம்பெயரும் தொழிலாளர்கள் கைரேகை மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை சேகரிக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில கண்டியங்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட சேமலைக்கவுண்டம்பாளையம், கண்டியங்கோவில் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதியில் கண்டியங்கோவில் கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில ஆங்காங்கே பதாகைகள் வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஊருக்குள் வசிப்பவர்களும் தோட்டசாலையில் வசிப்பவர்களும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அந்த பதாகையில் இடம்பெற்றிருக்கிறது. அடையாளம் தெரியாத நபர்கள் ஊருக்குள் நுழைய தடை எனவும், அடையாளம் தெரியாத நபர்களை வைத்து வீடு மராமத்து பணி செய்வது, கிணறுகளை தூர்வாரும் பணி செய்வது, தோட்டத்து பணிகளை செய்வது போன்றவதை தவிர்க்க வேண்டும் எனவும், பழைய துணி வாங்குபவர்கள், பெட்ஷீட், போர்வை விற்பனை செய்ய வர்றவங்க, பழைய இரும்பு பொருட்கள் வியாபாரம் செய்ய வர்றவங்க, வளையல் விற்பனை செய்ய வர்றவங்க, இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நன்கொடை வசூலிக்கிறோம் என்ற பெயரில் வரும் நபர்கள் என யாரையும் ஊருக்குள் அனுமதிக்க கூடாது எனவும், அவர்கள் வர தடை எனவும், தோட்டத்தில் குடியிருப்பவங்க சாலையோரமாக உள்ள பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை கட்டாயம் அனைவரும் பொருத்த வேண்டும் எனவும், இரவு நேரங்களில் யாராவது கதவை தட்டினால் விசாரிக்காமல் கதவை திறக்க வேண்டாம் எனவும், பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் சந்தேகிக்கும்படியான நபர்கள் ஊருக்குள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அவினாசிபாளையம் காவல் நிலையத்திற்கு தொலைபேசி எண் 100க்கு அழைத்து தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும், ஒவ்வொரு தற்காப்பு ஆயுதங்களும் நமக்கு பேராயுதம் என்ற முன்னோர்களுடைய வழியில் நாமும் பயணிப்போம் என்ற வாசகங்களோடு கண்டியங்கோவில் கிராம பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தை சேர்ந்த நபர்கள் ஊரின் முக்கிய பகுதிகளில், கிராம மக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதியில் ஆங்காங்கே பதாகைகள் வைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இப்பகுதியில் ரைஸ் மில், தேங்காய் களம், பனியன் நிறுவனங்கள் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இருப்பதால அங்கு வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றி வருகிறார்கள். இந்நிலையில கண்டியங்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட கிராம பகுதியில் இது போன்ற பதாகைகள் வைத்திருப்பது அப்பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.